பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமான வேலை. போனேன்னா வேற யாருக்காவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னை பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், காத்துக்கிட்டு இருக்கணும். அங்கே இருக்கிற பேப்பரை படித்த பேப்பரையே மறுபடியும் படிக்கணும், பக்கத்தில் உட்காந்துருக்கவர் சொல்கிற கதையை கேட்கணும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரின்னு முடி வெட்டிக்கலாம்னு உட்காந்தா அவர் நமக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். பாடம் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்தணுங்கிறத அவர் சொல்லுவார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் கையில் கத்தி இந்த வச்சுக்கிட்டு கேட்குறார், நான் சொல்கிறது சரிதானேம்பார். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இது வரைக்கும் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒழிய கத்தி அந்தாண்ட நவராது. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, போக வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் நண்பர்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஏன் நீ போய் மாதம் மாதம் போய் கஷ்டப்படுற, சுலபமான வழியெல்லாம் வந்துட்டுதேன்னார். என்னன்னு, இந்த ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது, சீப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிளேடை அப்படி வச்சுட்டிங்கன்னா, பிளேடை வாங்கி வச்சுக்க, நீயாவே இப்படி சீவுற மாதிரி எடுத்தினா லேசாக வந்துடும். இப்படி ஒரு 5-6 மாதம் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் போய் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அது ஈஸியாக இருக்குமே உனக்குன்னார். அப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்கு, அது விலையும் அதிகம் இல்லை, 5 ரூபாய் 6 ரூபாய் தான் சொன்னார். தேவலாமே இன்னும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கு பழக்கம் இல்லை இல்லையா, அப்படி எடுத்த உடனே 10 வந்துட்டு இப்படி வந்துடுச்சு. ஒரு புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன செய்வான்னா, இது நமக்கு சரியாக வரலன்னு விட்டுருவான். எனக்கு அந்த புத்தி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருந்திருப்போமே. இல்லை அப்படின்னா இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வரும்னு இங்கே எடுத்தேன், அங்கே ஒரு 10 போயிடுச்சு. இப்படி ஒரு 5-6 இடத்துல போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் வேலை நான் போகணும். இதோடு போனால் எல்லாருக்கிட்ட நம்ம எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம், அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. சரி, நீ இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் பூடிக்கிட்டு அவர்கிட்டயே போயிட்டேன். போனோடனே, என்ன சார் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்திருக்கீங்களே, அவசரம் ஐயா, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள். பார்த்தார், பார்த்து சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். இதை பார்த்தார், என்ன சார் தலை இப்படி இருக்குனார். நான் என்னங்க சொல்லணும், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு வெக்கம். அன்றைக்கி அப்பாவை பார்க்குறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட போனேன், அவன் இப்படி வெட்டிட்டான். இதுக்கு அவர் என்ன சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சின்ன பையன் தான் இதை வெட்டியிருக்கான்னு சொல்லிட்டேன் இல்லையா. அவர் சொன்னார், சின்ன பயலா, இவனோடையெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். யார என்னதான் என்கிட்டே சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இந்த மாதிரி பயிர்களெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். இந்த பாரு, அவன் ஏதோ சின்ன பைய தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை ரொம்ப திட்டாதையான்னு. என்ன தான் திட்டாருன்னு சொல்ல முடியல, அவனை ரொம்ப திட்டாதையான்னு. திட்டாமல் இருக்கிறதா, அவனை இந்த பக்கம் இங்கே அவன் தான் இங்கேயும் எடுத்துட்டான். ஒரு தடவை எடுத்தவொன்னே அவனுக்கு அறிவு இருக்காது இல்லையே அப்படின்ட்டான். இவனோடலாம் மரத்தில் கட்டி வச்சு சார்னார். விட்டுடியா, அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் விடியா அப்படின்னா விட மாட்டேங்கிறான். கடைசியாக நான் என்ன பண்ணேன், இனியும் விட்டா ரொம்ப திட்டுவார், நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னுட்டு, இல்லையா நான் தான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், சும்மா நான் வெக்கப்பட்டுட்டேன். நீங்களா சார் வெட்டினீங்க, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்னா. நான் ரிட்டையர் ஆக போகிற சமயம் அது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை விட்டா அடுத்த வேலை அதை பார்க்கலாம் நீங்கிறது மாதிரி, நல்ல முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார். அப்போ நான் நினச்சேன், இது எதனால் நமக்கு இந்த அவமானம் வந்தது? ஒரே விஷயந்தான், பொய் சொன்னது தானே, ஒரு சின்ன விஷயந்தானே, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிக்கிறது தானே இது. நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பேன், பொய்யாமை ஆற்றின் குரலை எவ்வளவு நடத்தியிருப்பேன், எனக்கு அது தெரியலையே. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், நாம் உண்மை என்று உணர்ந்தவற்றை பின்பற்றி வாழ கற்றுக்கொண்டோமானால் எந்த தொல்லையும் வராது. ஒரு சின்ன ஆசைக்காக அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று
நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் வருகிற துன்பங்கள் ஏராளம். அந்த காலத்துலலாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணங்க இப்போ சமீபத்தில், அந்த கல்யாணத்தில் நான் வாழ்த்து சொல்லணும், காலையில் போக முடியல. சரி போவோம், சாயந்தரமாக போய் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து வாழ்த்திட்டு வருவோம்னு நினச்சேன். சரின்னு போய் சாயந்தரம் போனேன். அங்கே போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார், இங்கே வாங்கய்யா, எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. போவாங்கல்ல, அன்றைக்கி சாயந்தரம் போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு. என்னது, சினிமாவுக்கா? காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க என்ன? அதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை தம்பி, காலையிலே தான் போகிறேன்னு சொன்னாங்க, நான் தான் ஒரு மத்தியானத்துக்கு மேலே போகலாம்னு சொன்னேன், போயிட்டாங்க. ஐயா, பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டாந்து வச்சா இதை பார்த்து பேச்சு வருமா? முதல்ல இப்போ அவங்க திங்கிறாங்கன்னு வச்சுங்க, திங்கிறத வருமா? காலையில தான் போகிறேன்னாங்க, இப்போ மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு போயிட்டாங்க. சரி சரி, சின்னஞ்செருசுகள் சந்தோஷமாக போனால் சரிதான் அப்படின்னு நினச்சேன். எங்கள் பக்கத்தில் ஒரு வயசு, ஒரு 75-80 வயசு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டின்னு சொல்லலாம், அது இருந்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனு வாயை பத்துச்சு. நான் கேட்டேன், ஏம்மா நீ வாயை பத்துற, உனக்கு என்னன்னு? என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்கு, காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போதுங்களா அப்படின்னா. உனக்கு என்ன அதுகள் சின்னஞ்சிறுசுகள் போகுது, போனால் போட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா. என்ன எனக்கு என்ன வந்துச்சுங்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில், அதுக்கு எப்போ ஆகிருக்கும், ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி ஆகிருக்கும். அதை சொல்லுது அது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆகிட்டு. அதுக்கடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கோம்னு. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆகிருக்காதுன்னார். ஏன்னா முக அமைப்பு அப்படி. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்கு முந்தி திருமணமாகி அந்த கணவன் மனைவி 2 பேரும் கலந்து இயல்பாக பேசுகிறதுக்கே 10 நாள் ஆகுமா? ஆகாது. நம்ம காலத்தில் இருந்தது அப்படி, நம்ம காலத்தில் அப்படி இருந்தது. அப்படிலாம் போய் இப்போ சாயந்தரமே 2 பேரும் சினிமாவுக்கு போகிறாங்கன்னா மாறுதல் தானே. இது நல்ல மாறுதல்ங்கிறீங்களா, கெட்ட மாறுதல்ங்கிறீங்களா? நல்லது தான். மகிழ்ச்சியாக அவங்க 2 பேரும் போகிறதுங்கிறது நல்லது தான். அந்த மாற்றத்தை ஒத்துக்கணும். திருமணங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து கல்யாண மேடையில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு உட்காந்து, நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம், தலையை குனிஞ்சு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற கணவனை கூட அது பார்க்காது, அப்படியே இருக்கும். அவரும் பார்க்கலான்னு பார்ப்பார், முகம் தெரியாது, தலை தான் தெரியும். அதுதான் ஃபோட்டோ எடுக்கிற இந்த மாதிரி எடுப்பார். அம்மா கொஞ்சம் நிமிருங்க அம்மா, அது நிமிராது, அப்படியே தான் இருக்கும். பின்னால் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் தலையை தூக்கும், கையை எடுத்தோன்னே விழுந்துடும். இது மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ அவங்க கல்யாண மேடையில் இருந்த ஃபோட்டோ, அதில் பார்க்குறேன் விரலோடு இருக்குங்க படம். என்ன எடுத்தால் விழுந்துருதாக்கு என்ன பண்ணுறது, பின்னால் வச்சே எடுத்தோம் அப்புறங்கிறது. இப்போ கல்யாணத்துக்கு போய் பாருங்கள் என்னம்மா இருக்குன்னு. இந்த பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 தோழி பெண்கள், அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டு வராது, இப்படி தள்ளிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, சரி. அப்படி தள்ளிக்கிட்டு வருங்க. இப்போ பார்க்குறேன் சார், அந்த 2-3 பொண்ணுகளும் அதை பிடிச்சிக்கிட்டு ஓடியாரு, அது முந்தி ஓடியாருது, இதெல்லாம் பின்னால் வருது, அதுகளை இழுத்துக்கிட்டு இது வருது. வரும்போதே ஹாய்ங்குது. மாப்பிள்ளை உட்காந்துருக்கவன் பயப்படுறான், என்னடா இது,
இந்த மாதிரி இருக்கேன். படித்தாச்சு, பெண்கள் படித்தாச்சு, வந்து உட்காருது. வந்து உட்காரும்போது வாழ்க்கையில் முக்கியமான சந்தர்ப்பம் இல்லையா கல்யாணம்ங்கிறது. அதில் எதுக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கணும்? தலை நிமிர்ந்து உட்காந்துருக்கலாமேனு தான் உட்காந்துருக்கு. நம்ம ஆளுவ சொல்கிறோம், அந்த காலத்துலலாம் பொண்ணுவெல்லாம் உனக்கு என்ன, குனிஞ்சு இருந்தா என்ன, நிமிர்ந்து இருந்தா என்ன, 2 பேரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்துகிறாங்களா, அதானே பார்க்கணும் அப்படின்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். அங்கே என் மாணவனோட பையன், அவனுக்கு கல்யாணம். அந்த பொண்ணு நல்லா அப்படி உட்காந்து வர்றவங்கட்டலாம் வாங்க போங்கன்னு பேசிட்டு நல்லா இருக்கு. இந்த பையன் குனிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி. நான் அந்த மாப்பிள்ளைய போய் கேட்டேன், ஏன்டா நீ ஏன்டா குனிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொல்கிறான், 2 பேரில் யாராவது ஒருத்தர் குனிஞ்சிருக்க வேண்டாமா, நான் குனிஞ்சிருப்பேன்னு இருக்கேங்கிறான். இதெல்லாம் மாறுதல் தான். இந்த மாறுதல் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதல் நல்லதா கெட்டதா? நல்லது தான். அந்த காலத்தில் இருந்தது பூரா சரி, இப்போ இருக்கிறது பூரா தப்புன்னு நினச்சிட்டு கூடாது. அந்த காலத்தில் இருந்தது நல்லதும் இருந்தது, கெட்டது. பாரதி சொல்லுவான், என் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்டான். என் தாத்தா வெட்டின கிணறு தான், அதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியா நீ? பழமைனா பழமையில் நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, புதுமையில் இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கோ. வாழ்க்கையை சுகமாக வாழ என்ன செய்யணுமோ அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கேன் இல்லையா, ஏதோ 2 திருக்குறள் அது எது தெரியும். இன்னொருத்தர் இருக்கிறவருக்கு அந்த 2 திருக்குறளும் தெரியாது. அந்த 2 தெரிஞ்சிருந்தாருன்னா நான் கொஞ்சம் அவரை கண்டு பயப்படுவேன். அவருக்கு அந்த 2ம் தெரியல. இப்போ எனக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, இவர்கிட்ட நம்ம எது வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு தான் தெரியல. ஒரு தடவை சுகி சிவம் நடுவராக இருந்தாருங்க. நான் பேசுகிறேன், கீழே பேசுகிறேன் அவர்கிட்ட. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னிச்சு. என்னை எதிர்த்து பேசுகிற அம்மா கடுமையான வார்த்தை சொன்னிச்சு. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன்னு ஓனிச்சு. சுகி சிவம் கோவப்படுறாரு, ஒன்றும் சொல்ல முடியல. என்ன கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் போட்டு உட்காந்துருக்கீங்களாங்கிறார். அப்புறம் அவர் கேட்டார், ஏம்மா நானும் ஆம்பளை தான்மான்னார். உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேங்க, இது உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போது அவர் என்ன பண்ணார், என்ன இப்படி சொல்கிறாங்க பேசாமல் உட்காந்துருக்கீங்களேன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஏன் சொல்கிறாங்கன்னு கேளுங்க, ஆமாம் அயோக்கியன்னா எதனால் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, வாழ்க்கையில் நடுத்தரமான வயசு, நடுநிலை 40 வயசு. 40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி என்ன செய்வான், மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்வான்னு கேட்டு. நல்ல கேள்வி தானுங்களே இது. எதனால் சொன்னேன்னு சொல்லுது அந்த அம்மா. 40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி ஒரு தவ வாழ்க்கை நடத்துவார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழணும்னு நினைப்பார். வேலைக்கே போகாதவ வேலைக்கு போக ஆரம்பிப்பார். குடும்பத்தை எடுத்து நடத்துவார். பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை சேர்க்க, கொண்டு போய் விட, அரைச்சிட்டு வர, எல்லா வேலையும் அவள் பார்ப்பாள். இது வரைக்கும் அவன் வெளியில் போகாதவன் இன்றைக்கி போய் இருந்து எல்லாத்தையும் செய்ய கற்றுக்குவா, செய்வா, தவ வாழ்க்கை வாழ்வா. ஆனால் மனைவி இறந்துட்டா கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். இதானே செய்வான். இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டு. இந்த அம்மா சொல்கிறது சரியாக இருக்கு. ஆனால் அது சரின்னு சொல்கிறதுக்காக நான் இருக்கேன், எதிர்த்து பேசுறது தானே நான் இருக்கேன். இப்போ அவர் சொன்னார், என்னையா சொல்கிறீங்க இப்போன்னார். நான் சொன்னேன், இதுக்கு என்ன பதில் மனசில் ஓடுது, என்ன பதிலை சொல்கிறது. இந்த அம்மா சொல்கிறது நியாயம்தான். நம்ம ஆளுவோ டக்குன்னு வேறு கல்யாணம் பண்ணுறானுவோ, அவங்க நல்ல வாழ்க்கை, சிரமப்பட்டு வாழ்க்கையை நல்லா நடத்துகிறாங்க, இது சரிதானே நினச்சேன். அப்படி சொல்ல முடியலையே, பதில் சொல்லணுமேன்ட்டு நான் போய் கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுங்களான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு. யோ, அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஜவஹர்லால் நேரு இல்லை சார், நான் கேட்கறது கொஞ்சம் சொல்லுங்கள், செத்து போயிட்டார் தெரியுமான்னு.
ஆமாம் செத்து போயிட்டாரு, அதுக்கு என்ன இப்போ? எப்போ சார் செத்தாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லிட்டுமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது என்ன. சரி, 1964 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. எப்படி இவ்வளவு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க? என்ன நீங்கள் தான் தெரியாதுன்னுட்டீங்கல்ல. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியதுதான். முதல்ல கேட்டுக்குவான், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டுக்குவான். இல்லைன்ட்டானா போகிறோம், அவன் தான் அட்டி பின்னி விடுவான். போயிருக்கேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவான். நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து அது நான் அங்கே போனேன், நீ இங்கே போனேன் மாற்றி சொல்லுவாங்க. ஏய்யா அதனால தான் நீங்கள் இது மாதிரி இல்லை சார், இந்த வருஷம் மாதம் தேதி கிழமை இதிலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த நேரம் சொன்ன பாருங்க, அது கரெக்டு தான். மதியானம் 2:30 மணிக்கு தான் அவர் இறந்தார். எதுக்கு சொல்கிறீங்க? கேளுங்க, 2:30 மணிக்கு நேரு இறந்தார். 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அங்கே நிறுத்தி ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் சார். ஆமாம், ஏன் சார், எவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து கிடக்கிறாரு. உடனே 1 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு வந்து ஒரு பிரதமரை வைக்கணுமா? ஏன் அவ்வளவு அவசரம்? 10 நாள் கழித்து செஞ்சா என்ன? உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க என்ன அப்படின்னு. ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால அவர் உடனே செஞ்சேன். அப்போ என்ன சார், நாட்டுக்கு ஒரு சட்டம் வீட்டுக்கு ஒரு சட்டமா? நாட்டில் பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டா உடனே வேற ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம வைக்க ஒரு பிரதமர் மாதிரி நினைக்கிறோம் சார் நம்ம மனைவியை. நம்ம என்ன அவங்கள லேசாக நினைக்கிறோன்னு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு பேசாமல் வந்துட்டு பதில் சொல்ல முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஒரு நகைச்சுவையை கொடுத்து ஏதோ ஒரு வேடிக்கை சிரிச்சுக்கிட்டு இருந்தாக்க மறந்துடும் இல்லையா? கேள்வி மறக்கிறதுக்கு தான் அது பயன்பட்டது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதுன்னா எது வேணாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தெரியாத போது எதை வேணாலும் நாம் சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறோம். அந்த குறளை எனக்கு ரொம்ப நாள் இது என்ன சொல்கிறாரு இவர், என்னமோ சொல்கிறாரு, உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு சொல்கிறாரேன்னு ஒரு தீபாவளி அன்னைக்கு எனக்கு அது சரியாக தெரிஞ்சுது. தீபாவளி நான் ஒரு தெருவில் இருக்கேன். அந்த தெருவில் கடைசி வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், ஒரு செட்டியார். அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதாவது வாங்கிறதுக்காக வர்றாங்கல்ல, பிச்சைக்காரங்க வர்றாங்கல்ல, அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பாய் போட்டிருப்பார், அதில் உட்கார வைப்பார். தலை வாழை இலை போட்டு அவங்க அம்மா அவர் மனைவியையே கொண்டு வந்து பரிமாற சொல்லுவார். எல்லாருக்கும் வடை பாயசம் எல்லாம் வச்சு, வீட்டில் செய்த பலகாரங்களை எல்லாம் வச்சு சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்கில் வச்சு ஒரு 5 ரூபா பணம் கொடுப்பார். இது எல்லாருக்கும் கொடுக்குறார். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த குறளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கய்யா எங்கே போயிட்டு வர்றேன்னு. ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உள்ளே கொண்டு வச்சு சோறு போட்டார். நான் அம்மா விட்டு பரமா ஒரு வேலைக்காரனை விட்டு பரம்பரத்தில் கூடாது. சாப்பாடு இருந்துச்சு சார், வடை பாயசம் நம்ம இல்லையா? அந்த மாதிரி தான். வேறு எதுவும் ஒரு 4 முளை வேட்டி கொடுத்து கஞ்ச பயிலுவது சார், ஒரு 8 முளை வேட்டி கொடுக்கக்கூடாது? துண்டு எதுவும் கொடுத்தாரா? ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே போட்டுனா இங்கே திறக்குது, இங்கே போட்டுனா இங்கே திறக்குது. இவெல்லாம் பிச்சைக்கார பயிலுவது சார்மா. யார் சொல்கிறா? பிச்சைக்காரன் சொல்கிறான், இவ்வளவும் கொடுத்தவரை பிச்சைக்காரங்கிறான். நான் ஒரு நோட்டை அப்படி எடுத்து அதில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார், ஒரு 4 முழ வேட்டி
4 முழ துண்டு இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தான், இங்கேயா போய்ட்டு வர என்ன ஐயா வீட்டுக்கு, என்ன செஞ்சாருன்னு. நல்லா ஆச்சுட்டு போய் வச்சார் சார், சாப்பாடெலாம் போட்டார். பரவாயில்ல சார், 8 முழ வெட்டியாக கொடுத்துருக்கலாம், 4 முழம் கொடுத்தாரு சார், ஏதோ கொடுத்தாரு. அப்புறம் 5 ரூபா கொடுத்த காலத்தில் 5 ரூபா எதுக்கு சார் ஆகும்? ஏதோ பரவாயில்ல சார். நான் அதை எழுதினேன். விருந்து, வேட்டி, துண்டு, 5 ரூபாய் பணம் இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. இன்னொருத்தன் வந்தான், அவன்கிட்ட கேட்டேன் என்னன்னு. ஐயா உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு வச்சாருய்யா. இப்போ நீங்கள்லாம் வந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு இட்லி எடுத்து போடுவீங்க, ஒரு வடையை எடுத்து கொடுத்து போவீங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருந்துச்சு சார், அவங்கள விட்டு பரிமாற சொன்னார் சார். வேட்டி கொடுத்துருக்காரு சார், 4 முழ வேட்டி. இந்த குழுவிற்கு என்னமா இருக்கும் தெரியுமா? போத்திக்கலாம். துண்டு கொடுத்துருக்காரு சார், அதோட மேலே கொசு கடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். வேற அப்புறம் 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார், 50,000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார்னா. நான் எழுதினேன், அதே விருந்து, அதே வேட்டி, அதே துண்டு, அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். இப்போ அவர் செய்த அந்த உதவி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே? அது பிச்சைக்கார பையன்னு சொன்னது சரியா, பரவாயில்லைன்னு சொன்னது சரியா, இல்லை புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு, அதுக்கு எதிராக விலைன்னா? அதுக்கு விலை பொருளில் இல்லை, வாங்கிக்கிறவனில் இருக்குன்னார். வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான்? அப்போ என்ன அதுக்குள்ள உள் பொருள் என்னன்னா, கொடுக்கறது பார்த்து கொடுறா. எவனுக்கு தேவையோ அவனுக்கு கொடு. அவன் போற்றி வணங்கி எடுத்துக்குவான். தேவையில்லாதவன்கிட்ட கொடுத்தா அதில் உப்பு பத்தல புளி பத்தலன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். வாழ்க்கையை ரொம்ப உணர்ந்து பார்த்து திருவள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் சொல்லுகிறார். கடற்கரையில் உட்காந்துருக்கேன், நாகூர் கடற்கரையில் இருட்டி போயிட்டு நல்ல காற்று, கடல் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்கோன்னு நேரம் ஆயிட்டு, இப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாமா வழி கூட தெரியாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிட்டது. அப்போ யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறேன், கிட்ட வந்தவுடனே ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. உடம்பு 10 ரூபா கூட இல்லாமல வந்தேன். இல்லையா, எனக்கு இதே ஊர் தான், நான் அதனால் எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னேன். வெக்கமாக இல்லை? எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, வாங்குறவன் இவ்வளோ திமிராக பேசுகிறானே அப்படின்ட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி உன்னை பார்த்துக்க ஒருத்தன் கூட இல்லை, உன்னை நம்பி எவனும் இல்லை, உன்னை நம்பியும் ஒருத்தனும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கும் ஒருத்தனும் இல்லை. நீ இந்த உடம்புல நோயோட கஷ்டப்பட்டு இருக்கிறியே, ஏன் இந்த எய்த்தாப்புல தானே கடல் இருக்கு, உழுது சாவேன்னு கோபத்தில் சொன்னேன். சொல்லக்கூடாது, கோபத்தில் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஏன் நீ சாவேன்னா? எனக்கு கோபத்தை விட அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணேன், ஏன் இவன் இப்படி சொல்கிறான்? நாம் சொன்னது உனக்கு ஒருத்தரும் இல்லை, உடம்பு வேறு சரியா இல்லவும் சாவலாமே என்ன? இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் இருக்கிறான், நாம் 4 பேருக்கு உதவியாக இருக்கிறோம், நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அதனால் என்னையும் சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு நினச்சா மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே யோசனை பண்ணி பார்த்துட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தா, ஒரு திருக்குறளில் அவன் சொன்னது கரெக்டாக இருக்கார் சார் திருவள்ளுவர். அவன் என்ன சொன்னானோ அது சரின்னு இருக்கிறார். ஒரு குறள், சாதலின் இன்னாதது இல்லை, சாவறது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை, இனிது அதுவும்
அந்த கொடுமையான சாவு கூட ஒரு இனிமையாக இருக்கும். எப்போ தெரியுமா? ஈதல் இயையாக்கடை. உன்னால் யாருக்கும் கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம். யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிச்சைக்காரன் சொன்னது கரெக்ட். சாக வேண்டியது அவன் இல்லை, கொடுக்க முடியாத வாங்காத அவன் சாகக்கூடாதான். கொடுக்க முடியாத நான் தான் வெக்கப்பட்டு சாகணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதைத்தானே அவன் சொன்னான் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறது அல்ல, இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறவனுக்கு பெயர் தான் மனிதன். இப்போது அவர் சொன்னார், பொறாமை ஆகாது அழுக்காறு என ஒரு பாவி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி, பொறுக்கிறவனுக்கு பேர் பொறுக்கி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி. அது பாவம் செய்யும். ஆகையினால அந்த அழுக்காறு அவர் என்ன சொல்கிறார்? பாவின்னு சொல்கிறார். அழுக்காறு என ஒரு பாவி 2 வேலை செய்யும்னார். திருச்செற்று உன்னுடைய செல்வத்தை அழிக்கும், அப்புறம் தீயுழியை உய்த்துவிடும், உன்னை தீயமை செய்யும்படியாகவும் ஆக்கிவிடும். திருக்குறளில் மட்டுங்க நாம் வாழ்வாங்கு வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வதுன்னா திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறைப்படி எவன் வாழுகிறானோ அவன் வானத்திலே வாழுகின்ற தெய்வத்தோடு ஒன்றாக வைத்து எண்ணப்படுவான். வான் உரையும் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படும். அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ எப்படி வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ வேண்டிய முறை எதுடா? வாழ வேண்டிய முறை எது? பொறாமை இல்லாமல் வாழுகிறோம். தீச்செற்று தீயொழியை உய்த்து விடும் பொறாமை, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இல்லாமல் இருக்க முடியுதா? இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? திருக்குறளை படிக்கிறோம். திருக்குறளில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இருக்குது பாருங்க, நுணுக்கமானவை. கமில் சோலபிள்னு ஒரு அறிஞன் சொல்கிறான், இந்த ஆள் எப்படி இவ்வளவு விஷயத்தை சொன்னார்? 2000 வருஷத்துக்கு முந்தி போக்குவரத்து இல்லாத காலத்தில் இங்கே உள்ளது அவனுக்கு தெரியாது, அங்கே உள்ளது இவனுக்கு தெரியாது. பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை இன்னொரு நாட்டு மன்னன் அறிந்து கொள்வதற்கு 14 நாள் ஆகுது. வஞ்சியில் இருக்கான் இவன், மதுரையில் இறந்து போயிட்டான். இங்கேருந்து அங்கே ஒரு மன்னன் இறந்தது இன்னொரு மன்னனுக்கு தெரியறதுக்கு 14 நாள் ஆயிருக்கு. அதுவும் அந்த வேடர்கள் சொல்லி தான் அவன் தெரிஞ்சுக்கிறான்னா. அந்த காலத்தில் இருந்தவர் திருவள்ளுவர். அவர் இன்னைக்கு கூட நாம் நினச்சி பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அருமையான செய்திகளை சொல்கிறாரு. இவர்களால் எப்படி சிந்திக்க முடிந்தது? அதுதான் அவன் சொல்கிறான். கமில் சோலபிள்ங்கிறவன் சொல்கிறான், எப்படி இந்த ஆள் இவ்வளவு சிந்திச்சு எழுதினாருங்கிறது உலகமே பார்த்து வியப்படைகிற ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்று சொல்கிறாரு, உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு ஒரு குறள் இருக்குங்க. எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இந்த பேனா இருக்குங்க, இதுக்கு என்ன விலை? 2 ரூபா. இதுக்கு 2 ரூபா தான் மதிப்பான்னு கேட்குறார் திருவள்ளுவர். ஆமாம், 2 ரூபா தானே வாங்கணும், 2 ரூபா தானே. அப்படி நினைக்காத. இதை ஒருத்தனுக்கு கொடுக்குற, ஒருத்தன் இதை 2000 ரூபாயா நினைப்பான், இன்னொருத்தன் குப்பையாக நினைப்பான். அப்போ இதோட மதிப்பு குப்பையா 2000 ரூபாயா?